வணக்கம். ஆர்ஜே பாலாஜியினுடைய சொர்க்கவாசல் அடுத்த வாரம் திறக்கப்படுது. அதாவது அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுது. சொர்க்கவாசல் அப்படிங்கிற திரைப்படம் ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்புல சித்தார்த் விஸ்வநாத் அப்படிங்கிறவருடைய டைரக்ஷன்ல வரப்போகுது. 29ஆம் தேதி நவம்பர் 29. இந்த படத்துல செல்வராகவன், நட்ராஜ் சாரு, சானியா ஐயப்பன், சோபா சக்தி, அப்படி இப்படின்னு நிறைய பேர், கருணாஸ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் தான் இப்ப பேசு பொருளாயிருக்கு. தமிழ் சினிமாவில் இவர் சொல்லப்படுகிற சொர்க்கவாசல் அப்படிங்கிறது சிறைச்சாலையாகத்தான் நான் பார்க்கிறேன். சிறைச்சாலை சொர்க்கவாசல் கதவு திறந்தாக்க நம்ம எப்படி வெளியில வருவோம், அதை தான் அவர் சொர்க்கம் அப்படின்னு இந்த உலகத்தை சொல்லுவதாக இந்த படம் அப்படி உணர்த்துது. தமிழ் சினிமா உலகத்திலேயே முதலாக சிறைக்குள் நடக்கிற விஷயங்களை ஒரு சிசிடிவி கேமராவை வச்சு நமக்கு காமிச்ச படம் என்ன அப்படின்னாக்க அது மகாநதி திரைப்படமாக தான் இருக்கும். மகாநதி திரைப்படம் தான் ஒரு சிறைக்குள்ளார ஏற்படுகிற சண்டை சச்சரவுகளை, குழப்பங்கள், குளறுபடிகளை நமக்கு பட்டவர்த்தனமா தோல் உரிச்சு காமிச்சது. அதே போல அதையும் விட இன்னும் கொடூரமாக விருமாண்டி திரைப்படத்துல கமல் சாரே திரும்பவும் ஜெயிலுக்குள் நடக்கிற கலவரங்கள், நிஜமாவே ஜெயிலுக்குள்ளார நடந்த கலவரத்தையே அப்படியே காட்சியாக வைத்து விரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு எந்தெந்த விதமான ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் பறக்க விட்டு அடிச்சாங்க, எப்படியெல்லாம் குத்துனாங்க, கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை, ஜெயில் கலவரத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டினா விருமாண்டி. இந்த மகாநதி ஒரு 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 சோகத்தோட அத்தனையும் சகலத்தையும் இழந்து, தன்னுடைய உறவுகளை இழந்து, எதிர்காலத்தை எல்லாம் இழந்து, ஒருத்தன் நம்பிக்கை மோசடியால வந்திருக்கிற அந்த கிருஷ்ணா அப்படிங்கிற கதாபாத்திரம் கமல், அங்க அவருக்கு ஏற்படுகிற கொடுமைகள், சோகங்கள், அதே போலவே இங்க விருமாண்டிக்கு நடக்கிற விஷயம். வெளியில தான் அந்த கிராமத்துல விருமாண்டிக்கும் அந்த பசுபதி கொத்தால தேவனுக்கும் பிரச்சனை அப்படின்னாக்க, உள்ளேயும் அவங்க ஜெயில இருந்துகிட்டு உள்ளேயும் அவங்க அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், மற்றவர்களை தூண்டி விடுவதா இருக்கட்டும், அங்க நடக்கிற அந்த மகாநதியிலேயே காமிச்சிருப்பாங்க கஞ்சா விற்கிறது, அதை விற்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய வேற ஒரு வெர்ஷனாக இன்னும் ஐயோ அப்படின்னு காமிச்சவர் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் எப்படி விடுதலை படத்துல அந்த தர்மபுரி பக்கம் நடந்த கொடுமைகள் எல்லாம் காமிச்சாரோ, அதே போல அதற்கு முந்தைய வடசென்னை திரைப்படத்திலேயே ஜெயிலுக்குள்ளார நடக்கிற விஷயங்களை தோலுரிச்சு காட்டினார். இப்ப மகாநதியை போல, விருமாண்டியை போல, வடசென்னையை போல இங்க ஒரு சிறைக்குள்ளார நடக்கிற விஷயங்களை தான் சொர்க்கவாசல் காட்டுது. அந்த சொர்க்கவாசல் நமக்கு மிரட்சியை ஏற்படுத்துது. ஒரு அப்பாவியாக இருக்கிற ஒருத்தன் அங்க உள்ள என்னென்ன வேதனைகளை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதும் அந்த ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வருது. இந்த ஜெயிலுக்குள்ளார யாரு குற்றவாளிங்க, யாரு போலீஸ்காரங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற ஒரு டயலாக் தான் இந்த படத்தினுடைய அடிநாதமாவே இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. இப்ப ட்ரெய்லர் வந்த அடுத்த நிமிஷமே பல லட்சங்கள் வியூஸை கடந்து அந்த ட்ரெய்லர் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி ஒவ்வொரு ஜேனர்லயும் அவர் படம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறாரு, சிங்கப்பூர் சலூன் மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறாரு, அப்புறம் நயன்தாராவோட சேர்ந்துக்கிட்டு மூக்குத்தி அம்மன் மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறாரு. இப்படி தன்னுடைய ஜானரை காமெடின்னு மட்டுமே இல்லாம பல விதங்கள்லையும் கிளை பரப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புதமான நடிகர், அற்புதமான கதையினுடைய சாராம்சங்களை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு அற்புத கலைஞர் தான் ஆர்ஜே பாலாஜி. அந்த வகையில சொர்க்கவாசல் கண்டிப்பா அவருக்கு ஒரு வெற்றி வாசலா இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றம் இல்லை அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுது. நீங்க அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவிடுங்க. இந்த படத்துல நட்டியை காமிக்கிற விதமா இருக்கட்டும், செல்வராகவன் சாரை காமிக்கிற விதமா இருக்கட்டும், கருணாசனனை காமிக்கிற விதமா இருக்கும்னு ஒவ்வொன்றுமே ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சொர்க்கவாசல் ட்ரெய்லர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அது டக்கு 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 டக்குன்னு வர விஷயங்கள் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. எப்படி கொட்டுக்காளியினுடைய ட்ரெய்லர் நமக்கு ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்துச்சோ அது மாதிரி இது இருக்கிறதா, சொர்க்கவாசல் ட்ரெய்லர் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். 29ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்படுது, தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அந்த டீமுக்கு இப்போவே அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வணக்கம்.